லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. செய்திகளை பார்க்கிறோம். நம்முடைய செய்தியாளர் கோபிநாத் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். கோபிநாத், முதற்கட்ட முடிவுகள் எத்தனை மணிக்கு எதிர்பார்க்கலாம்? தமிழகமே எதிர்பார்க்கக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணும் பணி விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில தற்போது தொடங்கி இருக்கு. முதல்ல தபால் ஓட்டுக்கு என்ன போறாங்க. விக்கிரவாண்டி பொறுத்தவரை, தொகுதியை பொறுத்தவரை இடைத்தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள் 85 வயதுக்கு மேற்பட்டோர் மொத்தம் 544 பேர் வாக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் காவல்துறையினர் 226, ஆன்லைன் ஓட்டுன்னு சொல்லக்கூடியது மொத்தம் 28. இந்த தபால் வாக்குகள் மொத்தம் 798 வாக்குகள் பதிவானதாக நமக்கு தேர்தல் ஆணையம் தகவலா தெரிவிச்சிருக்காங்க. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க. முதல் கட்டமாக காலை விக்கிரவாண்டி தாலுகா அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த 2 பெட்டிகள் துப்பாக்கி ஏந்திய பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அங்கிருந்து விக்கிரவாண்டி தாலுகா அலுவலகத்திலிருந்து வாக்கு எண்ணும் மையமான பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு பத்திரமா கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து தற்போது பிரிச்சு கொட்டியிருக்காங்க. இதனோட வாக்கு எண்ணிக்கை முடிவு இன்னும் அரை மணி நேரத்தில் தெரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதனை தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மொத்தம் 276 வாக்குச்சாவடிகளை பதிவான அந்த பணியை தொடங்க இருக்கு. சரியா இன்னும் 30 நிமிடங்கள்ல மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொடங்குறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கு. இங்கு வைக்கப்பட்டிருந்த ஸ்ட்ராங் ரூம்ல மாவட்ட தேர்தல் மேற்பார்வை, அதே போல மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில தற்போது அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் அறை அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. மொத்தம் 14 டேபிள்ல 20 சுற்றுகள்ல அந்த வாக்கு எண்ணும் பணி இன்னும் 30 நிமிடத்துல தொடங்க இருக்கு. காவல்துறை கட்டுப்பாட்டுல இந்த பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளி கொண்டு வந்திருக்காங்க சொல்லலாம். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜி தலைமையில 1165 காவல்துறையினர் இங்க பாதுகாப்பு பண்ணி ஈடுபட்டிருக்காங்க. கூடுதலாக மத்திய அரசின் துணை ராணுவ காவல் படைகளும் இந்த பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை தற்போது தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட காட்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரைட், நன்றி கோபிநாத் விரிவான விவரங்களுக்கு. லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.